அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு கற்பக விருட்சம் போல் கேட்ட வரம் அருளும் ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதும் மேசராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். அதே போல மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு. சிம்மத்தில் சஞ்சரித்த செவ்வாய் சனி பகவானை பார்வையிடுகிறார். முக்கியமாக இந்த ஆனி மாதத்தில் சனி பகவான் வக்ரமும் பெறுகிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் விரையாதிபதி சூரியனோடும் குருவோடும் இணைந்து சஞ்சரிக்கிறார். அதே நேரம் விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது சஞ்சரிப்பதால் விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு மாற்றங்களும் இடம் மாற்றங்களும் எதிர்பாராத விதம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு பணியில் இடமாற்றம் ஏற்படலாங்க. இந்த இடமாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்கு. உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க. பிறரை நம்பி செய்த முயற்சிகள் கைகூடாமல் போகலாம். அதனால் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. பிரச்சனைகள் குறைய வழிபாடுகளை மேற்கொள்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் மேசராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் தற்போது ரிஷபராசிக்கு தனது சொந்த ராசிக்கு பயிற்சியாகிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தனாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் பொருளாதார நிலை உயர இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி உண்டு என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இருக்குங்க. நடக்கும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சிக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உன்னதமான நேரமாக தான் இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்குது. மேலதிகாரி கேட்ட சலுகைகளை தருவாங்க. அதே போல் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சிகள் கைகூடலாங்க. இவ்வளவு நாட்களாக இந்த திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல், குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. காரணம், உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்துல மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன் பகவான். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழிலில் சூடு பிடிக்குங்க. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில்
பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கூட்டாளிகள் லாபத்தை வரவழைத்து கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பொருளாதார நிலை உச்சத்தை அடையுங்க. பொன்பொருள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைத்து ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இதுவரை உங்களுக்கு இடையூறாக இருந்த மேலதிகாரிகள் மாற்றப்படலாம். இதனால உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு ஆத்ம பலமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு ஆணி மாதம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசி நேயர்களுக்கு செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுகிறதுங்க. அதாவது இந்த ஆணி மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார். சனியோடு ராகுவும் கூட்டு சேர்க்கையாக இருக்கிறது. இது அவ்வளவு நல்லதல்லங்க. கூடுதல் விரயங்கள் ஏற்பட்டு குதூகலத்தை குறைக்குங்க. பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்காது. பணம் வந்து மறுநிமிடமே செலவாகி விடுங்க. வாங்கிய இடத்தில் பிரச்சனைகளும் பத்திரப்பதிவில் தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதற்கான சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரி சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் ரோகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். ரோகாதிபதி வக்ரம் பெறுவது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. உறவினர்களுக்குள் தேவையில்லாத சச்சரவுகள் மன வருத்தங்கள் ஏற்படுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் பூர்வீக சொத்து தகராறுகள் குடும்ப உறவை சீர்கெடுக்குங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. வீடு மாற்றங்களும் திருப்தி தராதுங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்வது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு புதிய வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலில் ஈடுபடாமல் நிதானத்தோடு நீங்கள் செயல்படும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தரும் விதத்திலே அமையிருக்கு. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டுங்க. கலைஞர்களுக்கு அனுகூலமான ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவியருக்கு அக்கறை கூட இருக்குது. பெண்மணிகளுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு உண்டுங்க. இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியான பல தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. இந்த காலகட்டங்களில் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கன்னி ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் முழுவதுமே ஹயகிரீவர் வழிபாடு நன்மை தரும் வழிபாடா அமைது. அந்த வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளும் போது ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம்.